வணக்கம். தயாரிப்பாளர் தானு வந்து கபாலி படம் ஆன்லைனில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு பயத்தில் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 200 வெப்சைட்டுகளை வந்து இந்திய அளவில் வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்கள் வந்து முடக்கணும், ஆன்லைனில் வந்து கபாலி அப்லோட் பண்ணுவதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்கதுன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு பார்வையிலேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 3-4 படங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து ஆன்லைனில் வந்துருச்சு. அந்த டைம்லலாம் வந்து தயாரிப்பாளர் சங்க தலைவராக தான் இருக்கார் இந்த தானு. அப்பெல்லாம் வந்து கொந்தளிக்கலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட படம் ரிலீஸ் ஆகி வருது அப்படின்னு தெரிஞ்சோடனே வந்து கோபமாகி போய் வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டார். இதே இது வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாருன்னா அந்த சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் வந்து அதாவது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குலாம் வந்து எந்த ப்ராஃபிட்டும் கிடைச்சது, கண்டிப்பாக லாஸில் தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா படம் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு படம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து கொடூரமான நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. நம்ம இவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவர் படம் ஆன்லைனில் வந்துச்சுன்னா அது வந்து ரத்தம், அடுத்தவங்க படம் வந்து தயாரிப்பாளர் படம் வந்துச்சுன்னா அது வந்து தக்காளி சட்டி அப்படின்னு தான் தானு இருக்காரு. அது ஒரு புறம் இருந்தாலும் இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. காரணம் என்னென்னு வச்சுக்கோங்க, இவங்க கொம்பை விட்டுப்புட்டு வாழை பிடிக்கிற கதை தான் இது. கொம்புனா எதை சொல்கிறேன்னா, ஒரு படம் வருதுன்னா அந்த படத்திற்கான கட்டணங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும், ஸ்டாண்டர்ட். இந்த படத்துக்கு வந்து 120 ரூபா தான்ப்பா டிக்கெட்டு அப்படின்னா வந்து அரசாங்கம் ஒரு விலை வந்து நிர்ணயிக்குது, அந்த விலை வந்து தான் இருக்கணும். ஆனால் வந்து இப்போ வந்து ஆன்லைன்லேயே வந்து 300 ரூபா டிக்கெட் போட்டிருக்கா மதுரையில். இது வந்து சாத்தியமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு வந்து சாத்தியம் கிடையாது. என்ன ப்ராப்ளம்னா, அந்த 300 ரூபா டிக்கெட் கூட கொடுத்து அவன் வாங்கி போயிடுறியான்னு வச்சுக்கோங்க, அந்த தேட்டரில் வந்து அவங்க பண்ணுற அலம்புற இருக்கே, என்னமோ வந்து உலகத்தரமான தேட்டர் வச்சிருக்க மாதிரி உள்ள தண்ணி எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க. ஏதோ குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொண்டு போகணும்னா கூட வந்து கொண்டு போக விட மாட்டாங்க. எதுவுமே உள்ளே கொண்டு போகக்கூடாது. போகிறப்ப வந்து ஏதோ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து போய் பாம்பு வச்சு போகிறது மாதிரி வந்து பாக்கெட்டில் வந்து பூரா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பிச்சி விட்டு அங்கே போய் தண்ணி வாட்டர் இருக்குன்னு கேட்டோம்னா வந்து 80 ரூபான்னு வாங்க. 8 ரூபா 5 ரூபாய்க்கு முட்டையும், அதாவது ஒரு 3 ரூபாய் அளவுக்கு ஒரு இந்த மேலே வந்து அந்த மசாலா வந்து தடவி போட்டுற அந்த முட்டை போண்டாவோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 80 ரூபான்னு வாங்க. இதெல்லாம் வந்து ஒரு புறம் வந்து மக்களை வந்து கடுமையாக வந்து சாவடிக்குது. 300 ரூபா படத்துக்கு போகிறதுக்கு வந்து 1500 ரூபா வந்து தேட்டருக்குள்ளே செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு 3 பேர் அடங்கி வந்து குடும்பத்தை வந்து கூட்டு போனோம் அப்படின்னு வந்து பயங்கரமாக குமுறலில் இருக்காங்க. அவங்க எல்லாம் தான் அந்த ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணுறது எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணி விட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய தப்பு, அதை ஒத்துக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் வந்து இதை தடை பண்ணுவதற்கான அந்த தேட்டர்களையும் அட்டூழியத்தை வந்து தடை பண்ணுவதற்கான முயற்சிகளை நீங்கள் இறங்கலைன்னா, இந்த மாதிரி ஆன்லைன் அப்லோடு இதெல்லாம் வந்து நீங்கள் வேணும்னா வந்து இங்கே இருக்க வெப்சைட்டை வந்து நீங்கள் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரை வந்து பிளாக் பண்ணலாம் சார். அவன் வந்து எங்கேயோ விபிஎனில் கனெக்ட் பண்ணிட்டு வந்து எங்கேயோ இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து எந்த விதத்துலையுமே வந்து சாத்தியம் கிடையாது. நீங்கள் இந்த தேட்டரோட வந்து டிக்கெட் அதிகமாக வந்து விற்கிறது, அப்புறம் தேட்டருக்குள்ளே தண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது, இதை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர இப்படி மாதிரி ப்ரொசீஜர் வந்து போட்டு எல்லாத்தையும் வந்து கொண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஆன்லைன் சேனல்கள் வந்து வளர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். நேற்றுலாம் ட்விட்டரில் ஒரு ட்ரெண்டு போய்கிட்டு இருந்துச்சு, வி சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டு நேமை சொல்ல அந்த வெப்சைட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரிலாம் வந்து மக்கள் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சு வந்துட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதுகளில் எல்லாத்தையுமே வந்து தடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மக்கள் நீங்கள் வந்து ஒழுக்கமாக இருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் வந்து அவன் பாட்டுக்கு ஒரு 120 ரூபாய் படத்தை போய் கொடுத்தானா, பார்த்தானா, வீட்டிலேருந்து கொண்டு போகிற சாப்பாடு சாப்பிட்டானா, டீயை குடிச்சிட்டு அங்கே கண்டிப்பாக வந்து அங்கே விலைவாசி வந்து குறைவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு காலத்தில் வந்து தேட்டரில் முட்டை பப்ஸ் சாப்பிட்றதுக்காக வேண்டி முட்டை பப்ஸ் அந்த சின்ன சமோசா சாப்பிட்றதுக்காக வேண்டி வந்து போன குரூப்பெலாம் இருக்குது. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் விலைவாசி நிர்ணயத்தை வந்து கரெக்டாக பண்ணுங்கள், மக்கள் வந்து கரெக்டாக இருப்பாங்க. நன்றி.